இப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை வராது. வணக்கம். வீரர்களோட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மற்றும் மண்ணை கொண்டாடக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, நீங்களே, காலையில் காடுதென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாயிகளே, காந்தர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் எங்களது காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் வந்திருக்கூடிய எங்களது கலைஞர் சார்பாகவும் நடிகர் சார்பாகவும் அதேபோல் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் சகலகலா வல்லவன் என்று பெயர் எடுக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆர்பி ஹரிகரன் அவர் சார்பாகவும் இன சார்பாகவும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் ஒன்று, அந்த மும்மூர்த்தியை ஆட்டி படைக்கும் சக்தி ஒன்றெழுத்து, அம்மாப்பா ஒன்றெழுத்து, அம்மாப்பா பெரும் போகம் ஒன்றெழுத்து, அந்த போகத்தினால் விளையும் சுகம் ஒன்றெழுத்து, அந்த சுகத்தினால் உண்டாகும் உயிர் ஒன்றெழுத்து, இந்த உயிர் பொந்து கொள்ளும் உடல் ஒன்றெழுத்து, அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் ஒன்றெழுத்து, தமிழ் ஒன்றெழுத்து,
தமிழ் தரும் குரல் ஒன்றெழுத்து, அந்த குரல் தரும் அறிவு ஒன்றெழுத்து, பெண்மை ஒன்றெழுத்து, பெண்மைக்குரிய கற்பு ஒன்றெழுத்து, கற்புக்குரிய திண்மை அறிவு ஒன்றெழுத்து, ஆண்மை ஒன்றெழுத்து, ஆண்கள் கிணத்தை ஒன்றெழுத்து, அந்த விட்டு தரும் வீரம் ஒன்றெழுத்து, அந்த வீரமுகம் களம் ஒன்றெழுத்து, இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி ஒன்றெழுத்து, எல்லா உயிர்களுக்கும் பொதுவா அன்பு ஒன்றெழுத்து, அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் என்று கூறும் நன்றியும் 3 எழுத்தம்பதை கூறி அந்த வழியை தூங்குகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்குமா, அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள நாட்டாம இப்படி முக்கியஸ்தர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரே ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல ஒரு குடும்பம் குடு இன்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல நாங்க நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதுபோல எத்தனை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு 5 நிலம், ஒரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு. அதனாலே இருக்கக்கூடிய இருப்பவர்கள் அனைவருமே விவசாயிகளுக்கு முதலெடுத்து கொடுத்து நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமளும் விதைத்தால் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று கூறி நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் மனம் தன்னிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளிகள் நிலந்தனிலே கல்வி தன்னை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் மனம் தனிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளிகள் நிலத்தனிலே கல்வி தன்னை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். இருப்பவர்கள் இதயத்திலே இறைவனை விதைக்கணும், வீழாதார் வாழ்க்கையிலே இன்பம் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் மனம் தன்னிலே நாணயத்தை வளர்க்கணும். பக்கம் வேளாம். ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பு அமையணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி தான் இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி
விஜயகுமார் அருமையான ஒளிபெருக்கி. இரண்டாவது பக்க மேளம், இன்னைக்கு வந்துக்கூடிய பக்க மேளம்லாம் பக்க மேளம் தான். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள். ஒரு நடிகனுக்கு முகம்பாக்க கண்ணாடி யாருன்னா இந்த ரசிகர்கள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமை அப்படின்னா அந்த இடம் தான் நிலையானது. மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிம்பாங்க. உள்ள பெருங்கோவில் உன்னுடைய ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவதை போல இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ என் தெய்வம் உன்னாளி என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இதோ எந்த தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். கோடி உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவர் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். இதோ எங்கள் தெய்வம் உன்னாலே. நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. கோவிலியம் போலே மணப்பான். இன்னைக்கு சுடலே போகுலே எரிப்பான். கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். உன்னாலே. கண்டே
நாளை காப்பது போய் காதாலே கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். அது போல உள்ளே இருப்பது வள்ளிதானா அல்லது வள்ளியை போல் நாயகன் ஆராய்ந்து பார்த்தால் சேர நாடு வேலமுடைத்து சோழ வளநாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்தடைத்திருந்தார்கள். தொண்டை நாடு பெரிய பெரிய ஆன்றோர்களும் சான்றோர்கள் உரைத்து என்று கூறுவார்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆன்றோர்கள் நல்ல அறிவாளிகளும், சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படிமாங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எங்கையே எந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உண்மதிப்பு அகில் நாட்டில் என்று கூறுவதை போல, ஏன்னா ஒரு மனிதனுக்கு சாதிப்பட்டு சன்னியாசிக்கு உண்டு அப்படிமாங்க. அதுபோல நாட்டுப்பட்டும் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று கூறி 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் வரைவதில்லை, ஆணைகளிட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று கூறி ஆடிவா
துணம்போடும் அடரா எத்தனை வளம்பொருந்திய கண்ணைக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளர்ந்து தோன்றோடும் நீரோடிகளும் அதன் இருமரங்கு வளர்ந்த பொத்து குளங்கும் காயா ஒன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி திகிலான் போன்ற மணம் கமழ் மலர் கொடிகளும் அதன் அருகில் அந்திதாய் நேரத்தில் அகழ் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளிமலர் குட்டங்களும் அதன் இடையிடையே ஓங்காரத்தும் ரிங்கர பாடும் வண்டினங்களும் மற்ற மான்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாராக்களடா என்ன அழகு இந்த இடம் தான் நம்ம நாரதற்குரிய இடம் நாரதற்குரியது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தே ஆக வேண்டும் வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சட்டம் வருமே ஆளோலம் சோ ஆளோலம் சோ என்று வள்ளி இங்கு ஆளோட்டிக் கொண்டிருக்கிறாள் இவளையும் இவளது அழகையும் எப்படி இசை பாட வேண்டும் என்றால் இன்னமா ராணி இது பொன்னான மேனி இங்கே ஆளோலம் பாட வந்ததோ என்று கூறி 7 மணிக்கு தான் ஆட முடிக்கிறான் ஏன் கவலை நீங்க மட்டும் போகாம இருக்கணும் ஆமா நீங்க மட்டும் போகாம இருந்தா சரி என்னமா ராணி இது பொன்னானமே ஆலோலம் பாட வந்ததோ என்னமா ராணி பொன்னானமே ஆலோலம் பாட வந்ததோ ஏறி வந்த ஏறி ஏறி வைத்து தாடுகின்றது ஏறி வைத்து தாடுகின்றது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப ஒரு சிறப்பான இடம். இவளையும் இவளது அழகையும் இவள் அழகத்தை விடுத்து பார்த்தால் தேவமது உருவச்சியா தேனோடு வெந்தீங்கனையா அல்லது சிம்மாதுளை ரசமுலகம் அதுக்கிண்ணமா மாலை நேர இசைவாடும் காணும் கரமுயிலா அல்லது கார்கால நடனமாடும் காணும் மயிலா அற்புதத்திலும் அற்புதல் உங்கள் அழகை
இவள் ஒரு சிப்பி செதுக்காத பொருட்சிலை. என்ன அடவுனா சிப்பி செதுக்காத பொருட்சிலை ஆச்சரியமா? அவர் இல்லைங்கிறதுக்கு போய் ஆச்சரியப்பட்டு அது இல்லப்பா, கல்லால செய்யப்பட்ட சிலையை நம்ம என்ன சொல்லுவோம்? பொன்பொருளால செய்யப்பட்ட சிலையை அதுதான் சொல்றேன், பொருட்சிலைன்னு தான் சொல்றேன். அதுதான் அவரும் இல்லைங்கிறது. ஆமா, இல்லைன்னு சொல்ல இருக்கு ஒரு சிலை. இவரோட இவள் அழகை தட்டி வெளுத்து பார்த்தாள். தேவன் ஊர்வசியா, தேவனுடைய தீங்கனையா, அல்லது சிம்மாதுரை ரசமுழுக மதிக்கின்றமா, மாணவியரை சிவாடன் காண கரங்குயிலா, அல்லது கார்கால நடனமாடும் காணமயிலா, அற்புதத்திலும் அற்புதல் இவர் அழகி. ரொம்ப ஒரு சிறப்பான பெண்மணி. நான் இங்க திரைப்பெண்களை பார்த்திருக்கேன். 32 லட்சங்கள் பொருந்திய ஒரு பெண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அது அப்புறம் பொம்பளை இருக்கியா? தவறு இல்லைங்க. நல்ல பெண்ணா பேர் நல்ல பெண்ணா திருமணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 இடத்துல பொறுக்கிறதுனால தவறு இல்லை. அது சரி, சுத்தி பார்க்கணும். நல்ல நல்ல ஒரு பெண்ணா பொண்ணா கல்யாணம் பண்ண வேண்டியது, நல்ல பெண் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிறோம். தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியது, குடும்பத்துக்கு ஒத்துக்க வேண்டியது, இல்லதான் தட்டி விட்ட வேண்டியது. அவ்வளவுதான். அப்புறம் வந்தாவா விளாண்டி போகணும். இருந்தாலும் இந்த இடத்து வரும் பொழுது இந்த பெண்மணி இங்கே நிலவு ஒரு பெண்ணாக இவள் இங்கே திவந்து கொண்டிருக்கிறார். அதையா நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அளவோ நீரலைகளிடம் மாறி நீந்துகின்ற குணனோ நிலவு ஒரு பெண்ணாகி உடவுகின்ற அழகோ நீரலைகளிடம் மாறி நீந்துகின்ற குணனோ நீந்துகின்ற குணனோ மயங்குகின்ற கொடுத்ததெல்லாம் இவனானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ உலகுகின்ற அழகோ பவளம் நிறைந்த நகமோ பதுங்கடி போல் அழைக்கலமோ மொழிதான் பிறந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ நீரலைகளிடம் மாறி